ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு GNSK வேர்ல்ட். இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ்ஷோட நேம் வந்து கருப்பு உளுத்தங்கஞ்சி. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 1 கப்பு தண்ணி, 2 ஸ்பூன் திருவன தேங்காய், சிறிதளவு ஏலக்காய் தூள், 10 முந்திரி, 10 பாதாம், 1 சிட்டிகை உப்பு, ஏலக்காய், கருப்பு உளுத்தம் பருப்பு 1 கப்பு, 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் வெல்லம். லோ ஃப்ளேமில் வச்சு உளுத்தம் பருப்பை வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த உளுத்தம் பருப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிலி தன்மையாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம உளுத்தம் பருப்பை எடுத்து ஆற விட்டுடலாம். அதே பேனில் முந்திரியும் பாதாமியும் நெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உளுத்தம் பருப்பை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமியும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணும் போதே அதிகமான அளவு குவான்டிட்டியில் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம இந்த பவுடரை வச்சு வித்தின் 5 மினிட்ஸில் உளுத்தங்களியும் ரெடி பண்ணலாம், உளுத்தங்கஞ்சியும் ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூன் பவுடர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது 1 கப்பு தண்ணியில் அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு 5 to 10 மினிட்ஸ் விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் 1 ஸ்பூன் வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க கோக்னட்டையும் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதுதான். பார்க்கறதுக்கு தண்ணியாக தெரியும். ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சூடு ஆறினோடனே கொஞ்சம் திக்காயிடும். அது வந்து குடிக்கிற பதத்துக்கு இருக்கும். இப்போயே நம்ம ரொம்ப திக்காக இறக்கணுன்னா குடிக்கும் போது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் இருக்கும் போதே இதை இறக்கிடுங்க. இந்த கருப்பு உளுந்தம் பருப்பை எதனால் டெய்லி சாப்பிடணும், இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கினாதான் நம்ம அதை ரெகுலராக சாப்பிட ஆரம்பிப்போம். இந்த கருப்பு உளுந்தம் பருப்பை நம்ம ரெகுலராக சாப்பிடும் போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது, போனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்குது. முக்கியமாக வயசான பெரியவங்களுக்கு இந்த உளுத்தங்கஞ்சை கொடுத்துன்னு வந்தோம்னா அவங்க ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரெகுலராக இந்த உளுத்தம் பருப்பை கொடுக்கறதுனால அவங்க ஃபுல் டே வெளியில் போயிட்டு வந்தாலும் அவங்களோட எனர்ஜி லெவலை மெயின்டைன் பண்ணுவாங்க. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு பீரியட் டைமில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்துலேருந்து அவங்க ரிலீஃப் ஆவாங்க. ஆஃப்டர் டெலிவரி உமன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த கருப்பு உளுத்தம் பருப்பு களியும் கஞ்சியும் கொடுத்துன்னு வந்தோம்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாக க்யூர் ஆகிடுவாங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நம்ம இதில் கோகோனட்டை சேர்க்கறதுனால அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கிறதுனால கஞ்சி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. குக்கிங்கை முடிச்சாச்சு. இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றின இன்ஃபர்மேஷனும் என்னோட கம்பல் கலெக்ஷனையும் நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இந்த ட்ரெஸ் நான் வந்து சென்னையில் லைஃப் ஸ்டைலில் 1000 rupees சம்திங் எடுத்தேன். ஸோ நான் இந்த ட்ரெஸ்க்கு நான் இந்த கம்பலை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பலும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ரீசெண்டாக அக்காவும் அக்கா பொண்ணும் வாங்கி கொரியர் பண்ணாங்க. இந்த டிசைன் இப்போ அவைலபிலிட்டின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 150லேருந்து 200க்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
ஒயிட் ஸ்டோனும் ப்ளூ பீட்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால நான் இந்த கம்பல் செலக்ட் பண்ணி இந்த ட்ரெஸ்க்கு போட்டு. If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.